ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் பொண்ணுங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இவனுங்க 2 பேரும் சமைச்சிட்டு இருக்கானுங்க. பாரு, இது ரெடி ஆயிடுச்சு, ஃபேங்கியாக்கு கொடுங்க. மெங்க நீ வரதாலேயே சாப்பிடாம இருந்தா தெரியுமாடாங்கிறான். பையனை நேரத்திலேயே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்திருக்கா. பாவம், அவளுக்கு தான் ரொம்ப பசிக்கும்னு ஜெங்கு ஃபேங்கியாக்கு கொடுக்க சொல்ல, அது சொல்ல நீ யாரு? ரத்த பந்தம் இல்லாத தம்பியா இல்லை லவ்வரான்னு கேட்க, ஆட போடா, இது ஃபேங்கியாக்கு பிடிக்கும், அவளுக்கு கூடுனா அவன் போய் ஹீரோனுக்கு கொடுத்துட்டு இருக்கான். எப்பா சாமி, இந்த காதெல்லாம் என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க ரெடி ஆனதும் செங்க அசாசியா ஃபேங்கியாக்கு கொண்டு வந்து கொடுத்தா, அவன் புள்ளிக்கு கொடுத்து விட்டான். சரின்னு ஹீரோ பக்கத்துல உட்கார வரேன். பொண்ணு சைடா மாப்பிள்ளை சைடா, ஒழுங்கா எங்க வந்து உட்காருன்னு ஃபேங்கியா கூப்பிட்டதும் அங்க போய் உட்காந்துக்கிட்டான். இப்போ பொண்ணு வீட்டு சார்பா ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி மெங்க மீட் பண்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பொண்ணுங்களை உனக்கு பிடிச்சதுன்னு கேட்க, எனக்கு அந்த மாதிரி டைப்பே கிடையாதுங்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, சிங்கிளா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஃபேண்டசி இருக்கும்லன்னு செங்கெல்லாம் சொல்ல, அட பரவாயில்ல சொல்ல, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு ஹீரோயின் சொன்னாலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஓகே நானே சொல்றேன்னு வயசுல பெரிய பொண்ணுங்களை இவனுக்கு டேட் பண்ண பிடிக்காதுன்னு சொல்ல, அது எப்படி கரெக்டா சொன்னேன்னு கேட்கவும், அட நாயே அப்படி சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா ஹீரோவை. உனக்கு இன்னொன்னு தெரியுமா, அன்னைக்கு பீச்ல உனக்காக வேண்டிதான் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து போஸ்டே போட்டான்னு சொல்ல, அது கேட்க விடாம காதெல்லாம் அடிச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். சரி விடுங்க, இப்ப நான் சீரியஸான கொஸ்டினுக்கு வரேன்னு, நீ ஜியாங்பேல இருந்து தானே இந்த ஊருக்கு வந்திருக்க, உன் பேர்ல ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கியான்னு கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறான். உங்க குழந்தை படிப்புக்கு பென்ஷனுக்கெல்லாம் பிரச்சனை வரும்ல, இப்போதைக்கு சமாளிச்சிருவ, சரி ஃபியூச்சர்ல மெங்க உன்னோட சேர்ந்து பட்னி கிடக்கணுமான்னு கேட்க, அப்படியெல்லாம் நடக்க போதான்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், அது எப்படி மெங்க பட்னியா இருக்கு, நான் விட்டுருவேனா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நாளைக்கு இன்சூரன்ஸை போடுன்னு செங்கு பறக்கவும், டே நீ கம்மனரு. இப்ப நான் இதை கேட்கலனாலும் இவளோட அத்தைகள் எல்லாரும் இதை கேட்க தான் போறாங்க. கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிங்கன்னா எல்லா பிரச்சனையும் யோசிச்சு படிப்படியா சரி பண்ணிக்கணும்னு சொல்ல ஹீரோவும் சரிங்கிறான். அப்ப அப்படியே சாப்பிட்டு முடிச்சு குப்பையை போடும்போது ஃபேங்கியா சொன்னதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல உள்ள வீடு எல்லாம் இடிக்க போறாங்க, சோ வித்துட்டு நல்ல வீடா வாங்கி மீதி ஏதாவதுல இன்வெஸ்ட் பண்ணிருன்னு சொல்ல, அங்கினடா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் கிளம்புறாங்க. அவ சொன்னதுல அப்செட் ஆகிட்டியான்னு கேட்கும்போது, சச்சா அப்படியெல்லாம் இல்லைங்கிறான். சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்துருக்கோம், ஸோ ஒரு அக்கா மாதிரி என் மேல உரிமை எடுத்து அக்கறையோட எனக்காக பேசுவா. எனக்காக இல்லை, உனக்கு எது பண்ணா பிடிக்குமோ அதை ஃபியூச்சர்ல நீ தாராளமா பண்ணலாம், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்ல, அவ ஒரு மாதிரியா இருக்கவும் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறான். எனக்கு இந்த நாட்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, போகவே கூடாதுன்னு தோணுதுங்க. அவனும் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ள கூப்பிட்டு வரான். அம்மா நீ கிட்டார் நல்லா வாசிப்பல, எனக்கே நீ சொல்லியே தர மாட்டேங்கிறேன்னு அவன் கையை பிடிச்சி மெல்ல மெல்லமா சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது இவ போட்டோ எடுத்துட்டு இருக்கா. என்ன பண்றேன்னு கேட்க, அதுவும் முடிஞ்சுன்னு போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு, சரி ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளோட பாட்டை எனக்கு சொல்லித்தான்னு சொல்லி அவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஃப்ரெண்டு சியோ இருக்கான்ல, அவன் ஹீரோயினோட போஸ்ட பார்த்துட்டு, நீ ஏதோ அவளை பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருந்தியே, அவ அங்க போய் பாய் ஃப்ரெண்டே கண்டுபிடிச்சிட்டான்னு காட்ட, அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கவும் அவ்வளோ கியூரியஸா இருந்தா அவகிட்டே கேள்டான்ட்டு போயிட்டான். ஸோ கால் மேல கால் பண்ண ஹீரோயின் கட் பண்ணி விடுறா. பரவாயில்ல நீ பேசுன்னு ஹீரோ சொன்னாலும் பிளாக் பண்ணி விட்டுட்டா. நீ திரும்ப ஒரு வேளை அங்கே வேலை செய்யற மாதிரி இருந்தா பிளாக் பண்றது சரி வராதுங்க, சத்தியமா சொல்றேன், நாங்க எப்பவுமே போக மாட்டேங்கிறா. சரி சரிங்க, என்ன என் மேல கோவமான்னு கேட்கவும், அண்ணானு கூப்பிடுனாலும் கூப்பிடுறா, அவன் என்ன சொன்னாலும் செய்யறா, போது எனக்கு ஹக் வேணுங்கிற மாதிரி அடுத்து கொஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நைட்டு போல தூங்கும்போது உன் உலகத்தோட லிங்க் ஆயிருக்குன்னு தான் 2 பேர் கையும் ஹீரோயின் போஸ்ட் போட்டிருப்பா. ஸோ அதை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு படுக்க, அடுத்த நாள் பாட்டியை பார்க்க போலான்னு கிளம்பும்போது என் வீட்டுக்கு உன்கிட்டே இருக்குன்னு கொடுத்துட்டு 2 பேரும் வராங்க. பாட்டிமாக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ், ஸோ பொக்கே ஆர்டர் பண்ணிப்பா போல. கால் வந்ததும் இரு நான் வாங்கிட்டு வந்துறேன்ட்டு வெளியே வந்தா, இவளோட பழைய பாஸ் காய் தான் கூப்பிட்டுருக்கான். என்னது இது, புது நம்பர்ல இருந்தெல்லாம் கூப்பிடுறேன், உனக்கு என்னதான் வேணும்னு திட்டேன், உன்னோட செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ண வந்தேன், உன் வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல, அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும், நம்ம மீட் பண்ணலாமான்னு கூப்பிடுறான். இவ பதில் பேசாம ஹீரோ கிட்ட சொல்ல வரும்போது பாட்டிமா கரெக்டா ஹீரோ கிட்ட, என் காசு இருக்கல, அதை வச்சு உங்களுக்கான ஒரு புது வீடு வாங்கிக்கோங்க, சின்ன பசங்க சந்தோஷமா இருக்கட்டும், நான் எதுக்கு இடையில வரணும், ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு புது வீட்டுல நீங்க சந்தோஷமா வாழணும்னு சொல்ல, அதெல்லாம் தேவையே கிடையாதுன்ட்டான். இதை கேட்டு ஹீரோயின் கோவத்துல கிளம்பிட, என்னடா தேவையில்ல நல்லா பேசிட்டு இருக்கங்கவும், அவன் இங்க கொஞ்ச நாள் தான் இருக்க போறா, ஸோ அவளே எங்கே இருக்கணும்னு டிசைட் பண்ணாதப்போ நான் இங்கே இருக்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கேயே இருக்கணும்னு சொல்லி அவளை ப்ரெஷர் பண்ண விரும்பலங்கிறான். அப்போ ஹீரோயினும் பொக்கே டெலிவரி ஆயிருக்கும், வாங்கி பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன்னு மெசேஜ் பண்றா. இந்த பக்கம் செங்கு காட்ட யோகா பண்றவனாட்ட கண்ண மூடி உட்காந்துக்கிட்டு ஃபேங்கியாவை பார்த்தது க்ளோஸா போனதுன்னு அவளை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வந்து எட்டி பார்க்கவும் பயந்தே போயிட்டான். சரி நீ பாடினல அந்த பாட்டு கொஞ்சம் சென்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்கவே முடியாத பாட்டை கேட்டு உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வரான், அவனையும் பிடிச்சி கண்ண மூடி உட்கார வச்சு, என்ன ஃபீல் பண்றியா,
உன்னோட ஹார்ட் இதை கேட்கும்போது ரைஸ் ஆகுதான்னு கேட்க, டேய் இதை தொடர்ந்து கேட்டா நின்னுடுடா, என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்கவும், ஆக்சுவலா என்னோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆனதுக்கு இந்த பாட்டு காரணமா இல்ல ஃபேங்கியாவான்னு தெரிஞ்சுக்கணுங்க ஹீரோக்கே புரியல. அட ஃபேங்கியா மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு போலடா, வாய்ப்பில்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவ சந்தோஷமா சிரிக்கிறது பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லா சொல்ல. அப்போ நீ அவளை விரும்புறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டியா? அதுக்கேண்ட என்ன கூப்பிடுற, அவகிட்ட சொல்ல வேண்டியதானங்க, அந்த தைரியம் எங்க இவன் கிட்ட இருக்கு. ஸோ நீயும் என்னோட வா, உனக்கு 3 மடங்கு அதிகமாக காசு தரேன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வரான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த காயோட ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடம் தான் நினைக்கிறேன் இவனுக்கு 2 பேரும் வரானுங்க. ஃபேங்கியா குப்பையை கொண்டு வரதை பார்த்து தான் அப்படியே யூட்டனை போட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் இங்க அவனோட இருக்கிறத இவ பார்த்துட்டாலாம். ஜின்னியுவே சீட் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு போக கரெக்டா இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டான். ஸோ உடனே ஃபேங்கியா கிட்ட கோத்து விட பார்க்க இவன் ஃபேங்கியாவை பார்த்ததும் இவன் தான் உன்கிட்ட பேச வந்தான்னு சொல்லிட்டான். சரி இவன் ஹீரோயினை பார்த்துட்டு போறான்னு ஃபேங்கியாவும் வா ஏன் கடைக்கு போலான்னு இழுத்துட்டு வரேன். இல்ல செங்குதான் ஏதோ பேசணும்னு சொன்னா 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். உன்னை கஷ்டப்பட்டு நூலில காப்பாத்திருக்கேன்னு ஹீரோயினுக்கு மெசேஜை போட இந்த பக்கம் அந்த காய் நம்ம ஹீரோயின் கிட்ட சரி சாரி தயவு செஞ்சு என்னோட திரும்பவான்னு கூப்பிடுறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன இங்க இருக்க ஒரு லோக்கல் பையனை லவ் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா, கடைசி வரைக்கும் இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு கேட்க, ஏன் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது, நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே சீரியஸா இருக்கேன், நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரிங்க. ஓ அப்படியா, நான் அவனை மீட் பண்ணுமேன்னு கேட்கிறான். போதும், உன் உலகம் வேற என் உலகம் வேற, இனிமேல என்ன பார்க்க வராத, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டா. இந்த பக்கம் செங்கு பையனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. ஸோ ட்ரெஸ்ஸை வாங்க வந்தங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கேன். காசு கேட்டா வேணான்ட்டா. சரி உனக்கு காஃபி வாங்கிட்டு வரேன்னு போகும்போது ஒரு நிமிஷம் இரு, உன்னோட அளவை நான் சரியா எடுக்கலன்னு கூப்பிட்டுக்கிட்டா. இவன் ஹீரோயினை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அளவெடுக்கிறங்கிற பேர்ல அவன் கிட்ட வந்து அளவு எடுத்துட்டு இருக்கும் போது இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. பதட்ட தாங்கல, ஏன்டா இப்படி ஆடுற, ஒழுங்கா நில்லுங்க, இல்ல கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன்னு இருக்கான். அப்படி அளவெடுத்துட்டு இருக்கும்போது யாருமா இது உன் பாய் ஃப்ரெண்டான்னு ஒரு லேடி வந்து கேட்கும்போது இல்ல இவன் என்னோட தம்பி, கூட பிறக்காத தம்பி, ரொம்ப க்ளோஸுங்கிறா. ஓ அப்படியா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காப்பான்னு கேட்க இன்னும் இல்லைங்கிறான். அப்ப என்னோட மேட்ச் மேக்கிங் ஏஜென்சியில ரெஜிஸ்டர் பண்ணு, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி விடுறோங்க. ஆமாமா இவன் ரொம்ப நல்ல பையன், நானும் உங்களுக்கு காசு தருவேங்கிற மாதிரி இவளும் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஆல்ரெடி ஒருத்தரை பிடிக்குங்கிறான். ஓ அப்படியான்னு சொல்லி அந்த ஆண்டி அனுப்பி வச்சுட்டு யாராது எனக்கு தெரியுமா அவங்களங்க, மேபி வாய்ப்பு இருக்குங்கிறான். அப்போ யார் இது அப்படின்னு கேட்கும்போது கரெக்டா மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு டீச்சர் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடிட்டாங்க 2 பேரும். இந்த பக்கம் ஹீரோ பார்ல பாட உட்கார்ந்தவனுக்கு ஹீரோயின் முன்னாடி இவன் ஒரு வேளை இவனை திருப்பி கூப்பிட வந்தானா நான் அவனை பார்க்க கூட மாட்டேன், நீயே போன்னு சொல்லிடுன்னு சொல்லியிருப்பா. பட் ஹீரோ கிட்ட இன்னைக்கு சொல்லாமையே அவனை மீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினைச்சவனுக்கு பாடவே முடியல. ஸோ அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து சும்மா அப்படியே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறோன்ட்டான். அப்படியே இந்த பக்கம் காய காட்ட நம்ம ஹீரோயின் அம்மாவோட ரிங்கை பத்தின ஒரு டீட்டெயில் இவனுக்கு தெரிய வருது. அப்போ இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வரா. அவனோட புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன எனக்காக ஸ்டேபிளான ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ற போலேன்னு கேட்கும்போது நீ இங்கிருந்து சீக்கிரம் போயிடுவல்ல, ஸோ நான் தானே பாட்டியோட இங்க இருந்தாகணுங்கிறான். நீ பாட்டிக்காக இரு, நான் உனக்காக இருக்கிறேங்கிறா. நீ ஜியாங்பேல இருந்து தானே வந்தேன்னு கேட்கும்போது நீ என்ன மிஸ் பண்ணுவியா, அப்படின்னா நான் எப்பவும் போக மாட்டேங்கிறா. இங்க பாருமேங், நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், உன்னால காப்பாற்ற முடியாத ப்ராமிஸை தயவு செஞ்சு என்னை கன்வின்ஸ் பண்ண மட்டும் பண்ணாதன்னு சொல்ல, உன்னையே நான் சமாதானப்படுத்தணும், ஃபியூச்சரை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் இப்போதைக்கே எனக்கு அங்கே போகிற பிளானே கிடையாதுன்னு சொல்ல கரெக்டாக அந்த காய் மெசேஜ் பண்ணி உன் அம்மா ரிங்க வித்தவனோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே ஹீரோ கிட்ட கூட இதை பற்றி எதுவும் சொல்லாமல் கிளம்பிட்டாளா. அங்கே வந்தவன் திரும்ப வேலைக்கு தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ நீ சொல்ல போகிறதே கிடையாதுன்ட்டு கிளம்பும் போது வாங் சிங்கிறவன் தான் உன் அம்மாவோட ரிங்க வித்தவன். அவன் ஆன்டிக் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கவன், ஜியாங்பேல தான் இருக்கான். பிஸ்னஸ் விஷயமா அவனோட நான் மீட் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கங்கும் போது இவன் என்ன சொல்லான்னு தெரில. பட் திரும்பி வரும்போது ஹீரோ மலையில் அவளுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இவ்வளோ லேட், யாரை பார்த்துட்டு வந்தேன்னு கேட்கும்போது நான் ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன், கொஞ்சம் வா உள்ள போய் பேசலான்னு கூப்பிடுறான். கெஃபேல மீட் பண்ணவனை தான் திரும்ப மீட் பண்ணிட்டு வந்திருக்கியா, அவனை இனிமேல் பார்க்க கூட மாட்டேன்னு தானே என்கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கும் அவனை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, என் அம்மாவோட ரிங் பற்றின ஒரு க்ளூவை அவன் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லும்போது யாரு, அவன் தானே உன்னோட முன்னாள் பாஸ், இதையே இப்போ என்கிட்ட நீ சொல்லவே இல்லைன்னு கேட்க, சொன்னா நீ அப்செட் ஆகிடுவேன் தான் நான் சொல்லலை. ஆல்சோ நான் நாளைக்கே ஜியாங்பேவும் போகணும்னு சொல்ல, எத்தனை நாள் இருக்க போறேன்னு கேட்கவும் தெரில, அந்த வாங்க மீட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கான், அது மூலமாக ஏதாவது லீட் கிடைச்சா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவேன்னு சொல்ல, ஒருவேளை அந்த வாங்க நீ மீட்டே பண்ணலனா அப்போ எப்போவுமே வரமாட்டேன்னு கேட்கவும் நான் எதுக்காக அங்கேயே ஸ்டே பண்ண போகிறேன், அந்த பாஸ் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறான்னு உனக்கே நல்லா தெரியும், இந்த ரிங்கை யூஸ் பண்ணி அவன் உன்னை கூப்பிட பார்க்குறான்,
அப்படி போனா அவ்வளோ சீக்கிரம் உன்னை திருப்பி வர விட்டுருவானான்னு கேட்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேங்கிறியா? அப்ப நீ இது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கல, போக முடிவு பண்ணி தான் வந்திருக்கங்க. இப்ப நான் டிஸ்கஸ் தானே பண்ணிட்டு இருக்கேங்கிறியா? இது டிஸ்கஸ் கிடையாது, என்கிட்ட நோட்டிஃபை பண்ற. இப்ப நான் என்னதான் பண்றது? இந்த தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்காக என் அம்மாவோட கேஸ்ல இருந்து கிவ் அப் பண்ணுமான்னு கேட்க, அப்ப என் பாட்டிகிட்ட பேசினதை நீ கேட்டியாங்கவும் ஆமாங்கிறா. நீ தானே இந்த தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்காக எந்த பிளான்ஸையும் பண்ணக்கூடாதுன்னு நீ தானே பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, நான் அதை மீட் பண்ணல. இதை காரணம் காட்டி உன்னை இதே ஊர்ல இருக்க வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிளான்ஸால உன்னோட ஃபியூச்சர் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேங்க. இது காரணமா சொல்றியா இல்ல தேவையில்லாத உறவா தான் நினைக்கிறியா? எனக்கு தெரியும், நான் தான் முதல்ல உன் பின்னாடி வந்தேன், உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண, கன்ஃபஸ் பண்ண, போஸ்ட் போட்டேன். பட் நீ என்கிட்ட இருந்து விலகி போக மட்டும் தான் நினைச்சேன். அப்ப நீ என்னை இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியான்னு இவன் கேட்கவும், வேற என்ன பண்ண சொல்ற? போதும், இப்போதைக்கு கொஞ்ச நாள் நம்ம தலையே இருப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. இந்த பக்கம் நம்ம ஃபேங்கியாவை காட்ட, பையனுக்கு ஃபீவர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன நீங்க மட்டும் தனியா இருக்க போறீங்களா? அப்பாவை காணும்னு கேட்கும்போது, கரெக்டா புருஷங்காரன் வந்துட்டான், நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு, ஓகே சார் நைட் ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டேன். கரெக்டாக செங்கு டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வரேன். புருஷன் வந்திருக்கிறத பார்த்துட்டு எதுவுமே பேசல, வெளியே நின்றுக்கிட்டான். என்ன நல்லா அப்பா ஒட்டை இப்போ நடிக்கிறியா? டீச்சர் ஆஃப்டர்நூன் கால் பண்ணப்போ ஏன் எடுக்கவே இல்லை? அப்போது முக்கியமான டின்னரில் இருந்திருப்பேன்னு கேட்கும்போது, ஆமாம் அதெல்லாம் இல்லைன்னா எப்படி உனக்கு ஃபீஸ் கட்டுறது, எத்தனை காசு செலவாயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். அதான் சொல்கிறேன், நாளைக்கே சைன் போட்டு தரேன், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், எனக்கு நீ எந்த காசும் கொடுக்க வேணாம், பையனுக்கான கடமையை மட்டும் பண்ணா போதுங்க. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா பையனுக்கு ரொம்ப கஷ்டம், ஸ்கூல்லையும் சரி ஊருக்குள்ளேயும் சரி அவனை ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, அவனுக்காக நம்ம கண்டிப்பா சேர்ந்துதான் இருக்கணும்னு சொல்ல, என்ன திடீர் மாற்றம்னு கேட்குறா? நான் இப்போ பேசுறது பாயிண்ட்லெஸ்ன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம பையனுக்காக நீ தான் யோசிக்கணும், டிவோர்ஸ் பண்றது முடிவு கிடையாதுன்னு பேசிட்டு இருக்க. செங்காலுக்கு கேட்க முடியல. டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, டாக்டரை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு உள்ள வந்து காட்ட, அப்பாவா நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு புடுங்குறான். இதுக்கு எவ்வளோ பே பண்ணேன்னு சொல்லு, நான் பே பண்ணுறேன்னு நம்ம ஃபேங்கியை கேட்டு, ரொம்ப தேங்க்யூடாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறான். என் மகனுக்கு செலவு பண்ணி நீ யாரு, எவ்வளோன்னு சொல்லி கொடுக்குறேன்னு இவன் கேட்க, நான் வேணான்னு சொன்னங்கிறான் இவன். எதுக்காக இன்னும் இவன் உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான், பார்க்குறவங்களாம் தப்பா நினைப்பாங்கல்ல, சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்கன்னு இவன் திட்டேன். எவ்வளோ தைரியம் தான் அவனை பார்த்து இப்படி கேட்பேன். செங் ரொம்ப தேங்க்யூடான்னு சொல்லிட்டு அப்படியே நல்லபடியாக அவனை அனுப்பி வச்சுட்டான். இப்போ அடுத்த நாள் டைவர்ஸ்க்கு சைன் போடலான்னு சொல்லிட்டு இவ வந்து நின்று கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். திரும்பவும் வேலையை காட்ட ஆரம்பிச்சியான்னு கத்தி விட்டு வீட்டுக்கு வரா. என்ன பையனுக்காக சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு கேட்கும்போது, என் பையனுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியாக நாங்கள் இருந்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும், என்னோட கல்யாண வாழ்க்கை கெட்டு போனதுக்காக என் மகனோட வாழ்க்கையை நான் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுல்ல, உன் மகனை நீ விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்காக உன்னை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும்னு இவ சொல்கிறா. அவனை நீ டிவோர்ஸ் பண்ணுறதை விட அவனோட சேர்ந்து வாழ்றது உன் மகனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு அவன் சென்சிபிளான ஒரு பையன் சொல்ல, என்னை பற்றி பேசுனது போதும், உங்கள் 2 பேருக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்குறா. இப்படியே தொடர விடாதீங்கன்னு சொல்ல, என்ன சாரி கேட்டு சேர சொல்கிறியா? அவன் எங்களோட ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கறது இல்லை, அவனை மட்டும் சொல்லக்கூடாது, நானுமே அதை பற்றி பிளான் பண்ணல தான், இருந்தாலும் ஈஸியாக என்னோட ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான், என்னால் அதை அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்ல, நான் நினச்சதை விட நீ அவனை ரொம்ப லவ் பண்ணுற, ஒழுங்கா போய் பேசுடிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் என்னது மெங்க அவளோட பாஸை போய் பார்த்தலாம், அப்போ அதனால தான் 2 பேரும் சண்டை போட்டிங்களான்னு இவன் கேட்க, ஆமான்னு ஹீரோ சொல்லவும், சரி விடுறா ஜஸ்ட் அவ பார்த்து பேசிட்டு வந்திருப்பா அவ்வளோதாங்கும் போது, அவ திரும்ப ஜியாங்பேக்கு அவங்க அம்மா கேஸை பற்றி விசாரிக்க போக போறாளாமாங்க, அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்காதுடான்னு இவன் சொல்ல, எங்கள் சண்டையே அதுக்காக கிடையாதுங்கிறான். நான் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வேணான்னு நினைக்கிறேன்னு அவன் நினச்சிக்கிட்டா. நேற்று போட்ட சண்டையில் வேற நான் பேசின விஷயம் எல்லாமே அவள் இங்கேயே தான் ஸ்டே பண்ணுங்கிற மாதிரி கன்வே ஆயிடுச்சுன்னு சொல்ல, உனக்கு பேசவே தெரிலடாங்கும் போது, ஓ உனையும் மட்டும் தைரியமாக உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டியான்னு கேட்குறான். நான் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைடா, அவங்களுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலை, குறுக்கு போய் ஃபேமிலியை கெடுத்த மாதிரி ஆகிடும்ல, அதான் அமைதியாக காக்குறேங்க. இந்த பக்கம் பிள்ளைங்க 2 பேரும் பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன அவனுக்கு என்ன பிரேக்கப் பண்ணுமா, சரி பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு வாய் தான் சொல்லுது. இரு அவனை எப்படி இங்கே வர வைக்கிற பாருன்னு சொல்லிட்டு இவ ஏதோ மெசேஜை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் பசங்க 2 பேரும் அவங்க மெசேஜ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி எனக்காக நீ பேசு, உனக்காக நான் பேசுகிறேன், இது நம்ம 2 பேருக்கும் ஈஸியாக இருக்கும்லன்னு சேஞ்ச் பண்ணும்போது, மெங்கு ரொம்ப ஓவர்லோட் ஆகி வீட்டுக்கு போயிருக்கா, அவளை கொஞ்சம் பாருங்கிற மாதிரி ஃபேங்கியா டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. ஸோ உடனே ஹீரோ ஓடி போயிட, என்னடா என்ன பாதியில் விட்டு போயிட்டேன்னு கேட்குறான். உடனே ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும், நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, என்ன பையன் எப்படி இருக்கான், டைவர்ஸ் மேட்ரு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அது இன்னும் ஆகலை, இனிமேல் இதை பற்றி கேட்காதுன்னு சொல்லவும் இவ ஓடிய போயிட்டா. என்னது இன்னும் ஆகலையா, ஏன் இன்னும் டைவர்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுக்காக இழுத்தடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு கடுப்பாக இருக்கு.
இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் பாவமோ வெளியே உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவகிட்ட வந்து வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே உள்ளே கூப்பிட்டு வந்து படுக்க வைக்கிறான். ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருந்துட்டு திடீர் அக்கறை எதுக்குன்னு கேட்க எவ்வளோ குடிச்சிட்டு வந்தேன்னு கேட்கவும் ஏன் அப்செட்டாக இருந்தால் நான் ட்ரிங்க் பண்ணக்கூடாதான்னு கேட்குறா. சாரி நேற்று கொஞ்சம் ரொம்பவே ஹார்ஷாக அவங்ககிட்ட பேசிட்டேன்னு கேட்கும்போது அப்போ என்னை கம்ஃபர்ட் பண்ண மாட்டியா, எனக்கு ஹக் வேணும்னு கேட்குறா. ஸோ அவனும் ஹக் கொடுக்க நாளைக்கு நான் ஜியாங்பே போகிறேன், நம்ம சண்டையை இதோட முடிச்சுப்போமேன்னு கேட்க அவன் பதிலே சொல்லலை. சீக்கிரமாக தூங்குன்னு போத்தி விட்டுட்டு கிளம்பிட்டான். அப்படி அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா பாட்டிமா வெளியே உட்காந்துருக்கு. என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா, அவ ஜியாங்பே போறான்னு அப்செட்டா இருக்கியா, அவ ஜஸ்ட் அங்கே போயிட்டு வர போறா, மொத்தமாக என்ன காணாமையா போக போறா, அவ்வளோ அக்கறை இருந்தா நீயும் அவளோடய போக வேண்டியதானு கேட்க அங்கே என்னோட ஸ்டெப் மதர் இருக்காங்க, ஸோ என்னால் அங்கே போக முடியாதுங்கிறான். உன் நிலைமையை பற்றி எனக்கு தெரியும், அவளுக்கு இது தெரியுமா, அவளோட இடத்துலேருந்து யோசிச்சு பாரு, நீ காரணமே இல்லாமல் இவ்வளோ சென்சிட்டிவாக நடந்துக்கிட்டா அவள் என்ன நினைப்பான்னு கேட்கவும் அவள் ஜியாங்பே போகிறதுக்காக ஒன்றும் நான் சண்டை போடல, எனக்கு ஏன் மேலேயே கோவம், ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமையே இத்தனை நாள் காலத்தை ஓட்டிட்டேன், ஜஸ்ட் ஒரு காலேஜ் முடிச்சு டிகிரி வாங்கியிருந்தா கூட ஒரு டீசெண்டான வேலையில் இருந்திருப்பேன், அவளுக்கு ஒரு ஸ்டேபிளான ஃப்யூச்சர் என்னால் கொடுத்துருக்க முடியும், ஆனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிட்டு இருக்கலங்க, நீயாவே எல்லாத்தையும் திங்க் பண்ணிக்கோ, அவகிட்ட இதை பற்றி ஏதாவது கேட்டியா, ஏன் சின்ன வயசில் உன்னை எல்லாரும் விட்டு போன மாதிரி அவளும் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு பயமா இருக்கா, மேங்க அப்படி பண்ண மாட்டா, அவளை நம்பு, அவள் உன்னை விட்டு போகிற பொண்ணு கிடையாதுன்னு சொல்ல இவனுக்கே பாட்டிமா சொல்கிறது ஒரு ஓரத்தில் சரிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஜியாங்பே கிளம்புறா. அப்போ நாய்க்குட்டிக்கு போட்டு வச்ச டேஷ் கேமரா புதற்குள்ளே இருந்து கிடைக்குது. அப்போ அப்படியே போகும்போது இவ பூவெல்லாம் ஆர்டர் பண்ணிருப்பா போல. ஸோ எங்கே வைக்கணும்னு டெலிவரி வந்தவர் கேட்க அது எதுவுமே தேவை கிடையாது, தூக்கி போட்டுருங்கன்ட்டா. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. குப்பை தட்டிக்கிட்டே வைக்க போகும்போது கரெக்டாக ஹீரோ வரவும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆர்டர் பண்ணாங்க, ஏன்னு தெரில வேணான்னு சொல்லிட்டாங்க, நீங்களே ஏதோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவள் தானே கார்டன் எல்லாம் செட் பண்ணி கொடுன்னு ஹீரோ கிட்ட கேட்டா. ஸோ அதுக்காக இந்த பூவெல்லாம் வாங்கியிருப்பா போல. இப்படி சண்டை போட்டுதால வேணான்னு சொல்லிட்டா. அப்படியே இங்கே நம்ம ஹீரோயின் காரில் போயிட்டு இருக்கும்போது நல்ல டிராஃபிக்கு. அப்போ இந்த டேஷ் கேமில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்க்குறா. அப்படி நம்ம ஹீரோ இவட்ட பிரேக்கப் பண்ணால மீன் பற்றி எல்லாம் பேசி அன்னைக்கு நைட் இவ கூட பட்டாசை கொளுத்தி விட்டுருப்பாள்ல. ஸோ அப்படி அந்த பட்டாசை பார்த்துட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட இதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு சொன்னது எல்லாமே நான் இதுதான் சொல்லணும்னு ட்ரை பண்ணல. உன்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இந்த உலகத்தை ரொம்ப வெறுத்தேன். என்னோட உலகத்துக்குள்ளே நான் யாரையுமே விட மாட்டேன். அதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன், உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அந்த அளவுக்கு மோசமான பையன் இல்லைன்னு. என் உலகம் வேற, உன்னோட உலகம் ரொம்பவே வேற. நீ அந்த பீச்சில் பேசும்போது எங்கே என்கிட்ட அப்ரோச் பண்ணிடுவியோன்னு பயந்தேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மற்றபடி இதில் வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாதுன்னு அவன் அழுதுகிட்டே வாய்ஸ் மெசேஜ் போட ட்ரை பண்ணி டெலீட் தான் பண்ணியிருக்கான், பண்ணல. பட் இப்போது அதை எல்லாத்தையும் கேட்டுட்டால, அவ்வளோதான் காரை நிறுத்திட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அவனோட மனசை இப்போதான் அவன் நல்லா புரிஞ்சிருக்கா. அவன் ஏன் இவளை விட்டு தள்ளி தள்ளி போனாங்கிறதுக்கான காரணம், லவ்ன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டா விடவே மாட்டேன், ஸோ யோசிச்சு தான் என்ன நீ லவ் பண்ணணும்னு அவன் முன்னாடியே சொல்லியிருப்பான்ல. அதெல்லாம் இவ யோசிச்சுக்கிட்டே நேராக அவனை பார்க்க வந்தா. அவன் நம்ம ஹீரோனோட வீட்டில் அவள் வேணான்னு சொன்ன பூவை வச்சு கார்டனிங் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இவ வந்து ஜினியோன்னு கூப்பிட அவன் கிட்ட வந்து ஏன் திரும்பி வந்துட்டேன்னு கேட்குறான். நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது நீ எப்படியும் வர ஒரு 2 வாரம் ஆகும்ல, அப்போ இந்த பூவெல்லாம் நல்லாவே வளர்ந்துரும், உனக்கு இது பிடிக்குமான்னு தெரில, பட் நல்லா இருக்கும்னு தோணுச்சுங்க. இதே மாதிரி டிசைனில் தான் நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பா. வரும்போது கொஞ்சம் கூல் டவுன் ஆகி வருவேன், உன்னோட ட்ரீம் ஹவுஸும் ரெடியாக இருக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்ல ஜின்யூ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறா. ஃபேங்கியா இந்த கல்யாணங்கிறது கேம்பிள் மாதிரின்னு சொன்னான். ஸோ என்னோட போட்டி போட ரெடியாக இருக்கியான்னு கேட்க அவன் டக்குன்னு எதையும் தேடுறான். என்ன ரியாக்ஷன் இது, என்ன என்னோட விளையாட பார்க்குறேன்னு இவ கேட்க அவன் பூவை எடுத்துகிட்டு வந்து மண்டி போட்டு சாரி நான் ரிங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, இப்போதைக்கு என்கிட்ட இதுதான் இருக்குது, மேரேஜ் ப்ரப்போசல் எப்பவும் பையன் தானே பண்ணுவான், நான் உன்னோட விளையாட நினைக்கல, உன்னை நான் மனசார காதலிக்கிறேன், மிங் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க கண்டிப்பாக நான் அவளும் சிரிக்க அவளுதான் ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா கல்யாண சர்டிஃபிகேட் வாங்க தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கவும் இரு நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ஃபேங்கை கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு 2 பேரும் ரொம்ப கிரேசி தாண்டி, பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகியிருக்கீங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவளுக்கு நாளைக்கு காலையில் 6:30 ஃப்ளைட்டு, முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கோண்டி, இதை எப்படி அவன்கிட்ட சொல்கிறதுனே தெரிலன்னு முடிக்கும்போது இதை எல்லாத்தையும் ஹீரோவே கேட்டுட்டான். டக்குன்னு அவகிட்ட வந்து ஹக் பண்ணி கவலைப்படாத நான் இருக்கலன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்து கல்யாண சபதம்லாம் எடுக்கணும்ல, வாக்கு மூலம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லைஃப் லாங் எங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஒன்றா சந்திப்போம்,
இன்ப துன்ப எல்லாத்துலேயும் சேர்ந்தே இருப்போம், நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் சேர்ந்தே இருப்போம்னு சொல்லி அழகா வெட்டிங் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அது சீல் வச்சு ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். பட் ஒரு விஷயம் இருக்கேன்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வந்து காட்டுறாங்க. நாங்கள் 2 பேரும் அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு காட்டேன். கல்யாணங்கிறது நீங்கள் 2 பேரும் எடுக்கிற முடிவு கிடையாது, இதில் ஃபேமிலியும் சம்மந்தப்பட்டிருக்கு. அட்லீஸ்ட் நீ முன்னாடியே இதை என்கிட்ட நீ சொல்லியிருக்கணுமா இல்லையான்னு கேட்க, அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன், சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு ஓடிட்டா. டக்குன்னு இப்படி சொல்லிட்டு வரக்கூடாது, இரு நான் அவங்களோட போய் பேசிட்டு வரேன்ட்டு மேலே வந்து பார்த்தா ஒரு வழியாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பயங்கர சந்தோஷத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் மெங்க ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன், உங்கள் சர்நேம் வைக்கிறதுல எனக்கு ஆட்சேபனையே கிடையாது, எல்லாமே மெங்கோட விருப்பம் தான், உங்கள் ஃபேமிலியில் வர்றதுக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். என்ன டச்சிங்காக பேசுகிறான். ஐயோ எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் கொண்டாடுத்த ஆரம்பிக்க, ஹீரோயின் கிட்ட வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட உன் ஃபேமிலி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லவும், எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ம செங்கு ஃபேங்கியா பையனோட கார் ரேஸ்க்கு வந்திருக்கா. 2 பேரும் சேர்ந்து தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், கொஞ்ச நாளாக நீங்கள் ஏன் என்னை பார்க்கவே வரலன்னு கேட்க, கடையில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், இனிமேல் வருவேங்கிறான். நான் கூட என் அம்மா அப்பா இன்னும் டிவோர்ஸ் வேற பண்ணல, அவங்க 2 பேருமே என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு வரலன்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு தெரியும் நீ ரொம்ப சென்சிபிளான ஒரு பையனு, ஒரு குழந்தையா நீ சந்தோஷமாக வாழணும், பெரியவங்க பிரச்சனைலாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, என் அம்மா எனக்காக தானே இதெல்லாம் பண்ணுறாங்க, என்ன நடந்தாலும் ஓகேங்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாதுங்கிறான். இங்கே பாரு, நீ அப்செட்டாக இருந்தாலும் டயர்டாக இருந்தாலும் என்னை கூப்பிடு, என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, நான் ஓடி வந்துடுவேன், பெரியவங்க பிரச்சனையை பெரியவங்க பார்த்துப்பாங்க, நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வா இன்னொரு ரவுண்ட் போடான்னு கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். அப்படியே எங்க நம்ம ஹீரோ நாளைக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டுன்னு கேட்க, இவக்கிட்ட வந்து 6:30 காலையில் போயிடுவேன், ஏன் என் மேலே கோவமாக இருக்கேன்னு கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லையேங்கிறான். நம்ம கல்யாணத்தோட முதல் நாள் உனக்கு வேற எதுவும் ஐடியா இல்லையான்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்கிறான். ஏன் வெக்கப்படுறியா, நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, இப்போ பார்த்தாலும் இதையே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, சச்சா நீ ஆர்டரையே தப்பாக சொல்கிற, நான் தான் முதல்ல உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணேன், அப்புறம் என்ன அப்படியே ரொமான்ஸ் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.